வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா PHP ல ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போறோம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதுல ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் டிஜிட். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ சம் ஆஃப் டிஜிட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், a number just add all the digit. ஓகேவா? இப்ப வந்து 1 0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 1 plus 0 அது என்ன ஆகும், நம்மளுக்கு ஆட் ஆகி வரும். சோ இது வந்து ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா take the number, and step 2 divide the number by 10, and step 3 add the remainder to the variable, and step 4 repeat the process until the remainder is 0. ஓகேவா? சோ நம்ம ஒரு நம்பரை எடுத்துக்க போறோம், அதை வந்து டிவைட் பண்ண போறோம் 10 ஆல. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், add the remainder to the variable. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், திருப்பி இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம் எப்ப வரைக்கும், 0 வர வரைக்கும். ஓகேவா? சோ அதோட ப்ரோக்ராம் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம் அப்படின்னு சொல்லிட்டு 1 4 5 9 7 அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம். இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 plus 4 plus 5 plus 9 plus 7 அப்படிதான் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். இதுல வந்து sum equal to 0, rem equal to 0 அப்படின்னு ரெண்டு வேரியபிள் வந்து 0வா டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஃபார் லூப்ல வந்து i equal to 0, i less than equal to str len. ஃபர்ஸ்ட் லென்த் வந்து நம்ம இந்த நம் அப்படிங்க நம்ம கொடுத்திருக்கோம் இல்லையா, இந்த வேரியபிளோட லென்த் நம்ம வந்து இங்க வாங்கிட்டு அதுதான் வந்து கண்டிஷன்ல செக் பண்ணுவோம். i பிளஸ் பிளஸ் கொடுத்திருக்கோம். சோ rem equal to, அதாவது remங்கிறது ரிமைண்டர், நம் percentage 10 அது வந்து என்ன ஆகும், ரிமைண்டர்ல சேவ் ஆகும். சோ sum equal to sum plus rem. So num equal to num divided by 10. So இங்க வந்து மாடுலர் ஆபரேட்டர் கொடுத்திருக்கோம், இங்க டிவைட் ஆபரேட்டர் கொடுத்திருக்கோம். So echo sum of digit 1 4 5 9 7 is sum அப்படின்னு கொடுத்திருக்கோம். So இந்த sum வந்து நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ண சொல்லிருக்கோம். So சேவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். So நீங்க ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். 1 plus 4 5, 5 plus 5 10, 10 plus 9 என்ன வருதோ 19, 19 plus 7 26. So next program என்ன பார்க்க போறோம் அப்படின்னா even add program. So இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு. So even numbers are those which are divisible by 2. So numbers like 2 4 6 8 10 etc. So all numbers are those which are not divisible by 2, and numbers like 1 3 5 7 9 11. So இதோட லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நம்பரை எடுத்துக்க போறோம், அதை வந்து டிவைட் பண்ண போறோம் 2 ஆல. So if the remainder is 0, print number is even, இல்லைன்னா odd, அவ்வளவுதான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். So இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் அப்படிங்கிற வேரியபிள்ல நம்பர் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். இந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணி ஈக்குவல் டு 0 இருந்தா ஈவன், இல்லைன்னா ஆட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் இது. சோ ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். So 1 2 3 3 4 5 6 is a even number. ஓகேவா? சோ நம்ம இதே என்ன பண்ணலாம், ஃபார்ம் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். சோ அது எப்படி அப்படின்னு பாப்போம். சோ இந்த ப்ரோக்ராம்ல பாருங்க, நம்ம வந்து HTML ல PHP இன்க்ளூட் பண்ணிருக்கோம். சோ HTML பாடிக்குள்ள ஃபார்ம் மெத்தட் போஸ்ட், என்டர் a நம்பர். சோ யூசர் கிட்ட இருந்து நம்பர் வாங்கிக்கிறோம், வேல்யூ வந்து சப்மிட் பண்ணோம்னு நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரணும். சோ சப்மிட் பட்டன் கொடுத்திருக்கோம். சோ HTML க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்றோம், PHP கொடுக்குறோம். ஓகேவா? சோ PHP ல பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் மெத்தட் கொடுத்திருக்கோம். divided enter number by 2. So if the remainder is 0, then the number is even, otherwise the number is odd. So number divided by 2 equal to 0 கொடுத்திருக்கோம். number is even, number is odd. So முன்னாடி எப்படி வந்து நம்ம PHP ல கொடுத்தோமோ அதே சேம் திங் தான். இத வந்து நம்ம ஃபார்ம்ல டிசைன் பண்றோம், அவ்வளவுதான். சோ சேவ் பண்ணிட்டு இப்ப நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். So enter a number. இப்ப 12 அப்படின்னு கொடுக்கிறோம். So 12 is a even number. இப்ப நம்ம 11 அப்படின்னு கொடுப்போம். So 11 is a odd number. Next நம்ம பார்க்க போறது
prime number, a number which is only divisible by 1 and itself is called the prime number. உங்களுக்கு நமக்கு prime numberனாலே என்னன்னு தெரியும். சோ ஒரு நம்பரை எடுத்துட்டு அந்த நம்பர் ஒன்னாலையும் அந்த அதே நம்பராலையும் டிவிசிபிள் ஆனது அப்படின்னா அது வந்து பிரைம் நம்பர். சோ நம்பர்ஸ் 2, 3, 5, 7, 11, 13, 17 is a prime numbers. So 2 is only even prime number. It is a natural number greater than 1 and 0 and 1 are not prime numbers. So இப்ப நம்ம சோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கவுண்ட்ங்கிற வேரியபிள்ல 0ங்கறத அசைன் பண்ணிருக்கோம். num equal to 2 கொடுத்திருக்கோம். while count less than 15 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு divide count equal to 0. for I equal to 1 I less than num அப்படின்னு கொடுத்திருக்கோம். I plus plus கொடுத்திருக்கோம். if num $i equal to 0 இருந்ததுன்னா கவுண்ட் அதாவது அந்த டிவைட் கவுண்ட வந்து பிளஸ் பிளஸ் பண்ண சொல்லிருக்கோம், அதாவது ஆட் பண்ண சொல்லிருக்கோம். if divide count less than 3 இருந்தா echo num count equal to count plus 1. அதுக்கப்புறம் num equal to num plus 1 கொடுத்திருக்கோம். இப்ப நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாப்போம். சோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, எதெல்லாம் வந்து பிரைம் நம்பர் அப்படிங்கறத நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47. ஓகேவா? சோ இதே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்ம்ல வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே ப்ரோக்ராம் நம்ம ஃபார்ம் இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபார்ம் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் கொடுத்திருக்கோம். என்டர் எ நம்பர் வாங்க சொல்லிருக்கோம் யூசர் கிட்ட இருந்து. சப்மிட் பட்டன் கொடுத்திருக்கோம். சோ ஃபார்ம் அவ்வளவுதான் டிசைனிங். அதே அந்த இதை மட்டும் போஸ்ட்ல கொடுத்துட்டு மீதி எல்லாமே சேம் திங்கா தான் வரும். சோ ஃபார் I equal to 2 இங்க வந்து 2 னே இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். I less than equal to input minus 1 I plus plus. சோ if input மாடல் ஆபரேட்டர் கொடுத்திருக்கோம் $i equal to 0 வரல வேல்யூ true. சோ இங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த வேல்யூ வந்து ட்ரூவா செட் ஆயிருக்கா இல்லையாங்கறத இந்த set ஃபங்க்ஷன் மூலமா நம்ம செக் பண்ணிக்கிறோம். சோ அந்த வேல்யூ வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பர் இன்புட் இஸ் நாட் எ பிரைம், இல்லனா இந்த இன்புட் இஸ் எ பிரைம் அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு இப்ப நம்ம ரன் பண்ணி பாப்போம். சோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 12 is not prime அப்படின்னு வருது. இப்ப நம்ம வந்து 24 அப்படின்னு கொடுப்போம். 24 is not a prime. சோ நம்ம வந்து இப்ப 13 அப்படின்னு கொடுப்போம். சோ 13 is a prime. அப்புறம் 17 அப்படின்னு கொடுப்போம். 17 is a prime. ஓகேவா? சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். சோ ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 4 into 3 into 2 into 1 equal to என்ன ஆன்சரோ அதுதான் வந்து அதோடைய ஃபேக்டோரியல். So it is denoted by n factorial and is calculated only for positive integers. So the factorial of 0 is always 1. So the simplest way to find the factorial of the number by using the loop. So there are two ways to find the factorial in PHP. First one using the loop and second one using the recursive method. So நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதோட லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை கெட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து take the descending positive integers and multiply them. So வாங்க அந்த எக்ஸாம்பிள பாப்போம். இப்ப num equal to 4 அப்படின்னு நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிருக்கோம். factorial equal to 1 அப்படின்னு கொடுத்திருக்கோம். for x equal to num x greater than equal to 1 ஆனா மைனஸ் பண்ண சொல்லிருக்கோம். so factorial equal to factorial star x கொடுத்திருக்கோம். so factorial of num is factorial அப்படின்னு கொடுத்திருக்கோம். இப்ப நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாப்போம். So factorial of 4 is 24. So இதுவே நம்ம வந்து 5 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் 120 வரும். ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு இப்ப நம்ம ரன் பண்ணி பாப்போம்.
So factorial 5 is 120. So இதுவே நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப ஃபார்ம்ல எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சோ யூசர் கிட்ட இருந்து எப்படி கெட் பண்ணி சோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இதுல வந்து ஃபார்ம் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம். என்டர் த நம்பர், அதே மாதிரி நம்பரை வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வாங்கிக்கிறோம். சப்மிட் பட்டன் கொடுத்திருக்கோம். இங்க PHP ல வந்து போஸ்ட் மெத்தட் fact equal to 1 அப்படின்னு கொடுத்திருக்கோம். நம்பர் equal to post நம்பர் அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ இதுல வந்து நம்பர்ல அசைன் பண்ண சொல்லிருக்கோம். எக்கோல வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் அப்படின்னு கொடுத்திருக்கோம். பிரேக் கொடுத்திருக்கோம். சோ லூப்ல வந்து for I equal to 1, I less than equal to number, I plus plus கொடுத்திருக்கோம். fact equal to fact star I கொடுத்திருக்கோம். சோ இங்க வந்து ஒரு பிரேக் கொடுத்திருக்கோம். சோ இப்போ என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். சோ நம்மளுக்கு வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் 12 வந்து 4790016000 அப்படின்னு வருது. இப்போ நம்ம 5 கொடுத்து பார்ப்போம். சோ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 வந்து 120. இப்போ நம்ம 6 கொடுப்போம். சோ 720. சோ நம்ம இத வந்து ஃபார்ம்ல சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபேக்டோரியல் யூசிங் த ரிகர்ஷன் இன் PHP. சோ ரிகர்ஷன் அப்படினாலே அந்த ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் தனத்தானே என்ன ஆகும், ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கும். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபங்க்ஷன் fact அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல வந்து n வந்து பாஸ் பண்ணிருக்கோம். சோ இஃப் n லெஸ் than equal to 1 இருந்தா ரிட்டர்ன் பண்ண சொல்லிருக்கோம். எல்ஸ் இருந்தா ரிட்டர்ன் $n ஸ்டார் fact n minus 1 அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ எக்கோ ஆஃப் 6 is fact 6 அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ இங்கே வந்து என்ன பண்ணிருக்கோம், வேரியபிள பாஸ் பண்ணிட்டோம் 6ங்கறத. இப்போ நம்மளுக்கு 720 அப்படின்னு வரணும். சோ இத சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாப்போம். சோ ஃபேக்டோரியல் ஆஃப் 6 is 720. சோ நம்மளுக்கு வந்துடுச்சு. அதுவே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்க 5 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 120 அப்படின்னு வரணும். சோ இப்போ நம்ம சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். சோ 5 is 120. சோ இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய ப்ரோக்ராமோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.